வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி மட்டன் செமி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். டிஃபன் ஐட்டத்துக்கும் ரைஸ் ஐட்டத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாச்சிப்பூ, சோம்பு, பச்சை மிளகாய், தேங்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, குழம்பு மிளகாய் பொடி, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வாஷ் பண்ண மட்டனை போட்டுக்கலாம். அது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி. இதை போட்டு இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டுடலாம். 5 விசில் விட்டு மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க. அதையே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூட 3 பச்சை மிளகா, நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வரும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், அதனால் இது கொஞ்சம் போதும். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 2 தக்காளியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவும் கறியும் நல்லா பிடிச்சி வேகட்டும். கறி கொஞ்சம் நல்லாவே குக்கரில் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த மசாலாவோடு அது வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, மசாலாவும் பிடிச்சிருச்சு கறியில். இப்போது கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஒரு கொதிச்ச உடனேயுமே கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவி ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் கிரேவி ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.